இல்லை, நீங்கள் காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சா அது மிகப்பெரிய அளவில் வந்து திமுகவை பாதிக்கும். கரூரில் வந்து செந்தில் பாலாஜி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, பின்னாடி காங்கிரஸும் தமிழக வெற்றிகளும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணியை தாண்டி வெளில போகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் கட்சியை காணாமல் பண்ணுறோம் தமிழ்நாட்டில். ஒரு மிரட்டல் தோணியில் காங்கிரஸுக்கு வந்து சொல்கிறாங்க. மதிமுகவுக்கும் அதான் சொன்னாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி, நீங்கள் கட்சி விட்டு போனீங்கன்னா கட்சியை உடைச்சிடுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும். ஆதுவர்ஜன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் விசிகாவை இணைப்பு, அவர் விசிகாவில் இருந்தார் ஆதுவர்ஜன். அப்போ அவருக்கு என்னென்னா, வட தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை திமுக பெறுவதற்கு காரணம் அங்கிருந்த தலித் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜன் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமில் இருந்தார். அப்போது விஜய் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து கூட்டணி வைத்தால் வட தமிழகத்தில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டே அவர் பேசினார். அவருக்கு இன்னொரு ஆசையாக இருந்தது. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து போட்டியிட வேண்டும். விகடன் மேடையில் தான் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார். திருமாவும் விஜயும் சந்தித்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு. திருமாவளவன் அவர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு அந்த மேடையில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை தான். ஆனால் திமுக மிகப்பெரிய ப்ரெஷரை திருமாவளவன் அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது திருமாவளவன் வந்து பின்வாங்குறார். ஏன் பின்வாங்குறாருன்னா, நாம் போய் அந்த மேடையில் சந்திச்சா, விஜயை சந்திச்சா, அங்கே போய் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு ஒரு புத்தகம், அதை பற்றி நம்ம பேசினாலோ அது நமக்கு வந்து எதிராக அமையும். நம்ம கட்சியில் இருக்கவங்கள திமுக விலைக்கு வாங்கும், இல்லை கட்சியை உடைப்பாங்க. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. ஓகேங்களா? அந்த நேரத்தில் அந்த மாதிரியான முடிவை வந்து அவர் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திருந்தால் நேரம் கட்சியை காணாமல் போயிருக்கும்.